அதாவது உங்களுடைய தம்பியும் வந்து இயக்குனர், இப்போ வந்து நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அக்யூஸ்டோடைய ஸ்டோரி நீங்க அவருக்கு சொன்னீங்களா? ஷேர் பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி சினிமாவை பற்றி நாங்கள் ஃபேமிலிக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். டிஸ்கஷன் பண்ணிக்க மாட்டேன். ஒரே துறையில இருக்கீங்க. நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? அந்த பண்ண டிஸ்கஷன்ஸ் மாட்டோம். நான் போகாதா? அவருடைய ப்ரெஸ் மீடியாவில் கொடுப்பாங்க இல்லையா, ஓகே. அப்போ டேரக்டர் விஜய் இப்படி பண்ணுறாரா, ஓகே. உதயா ஒரு படம் பண்ணுறாரா, அப்படி தான் தெரியுமே தவிர டசன் நோ. நாங்கள் என்ன பண்ணுறோன்றது எங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தெரியாது. படம் முடிச்சுட்டு படம் ஆடியோ லான்ச்சோ இல்லைனா படம் பார்க்கறதுக்கோ அப்போ தான் அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே. ஃபேமிலி ஓகே. ஆமாம், அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஓகே. உங்களுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமாச்சு பார்த்துட்டு ஏதாச்சும் சொல்வாங்களா? ரிலீஸ் ஆனது பார்த்துட்டு படம் என்கிட்ட விட டேரக்டர் கிட்ட ஒரு 1/2 hour பேசியிருக்காரு. எனக்கு ஆச்சரியம் அது. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes பேசியிருக்கிறாரு. ஓகே. இது வரைக்கும் என்னோட எந்த படத்தில் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் கூட அவர் பெருசாக பேசினது இல்லை. ஓகே. அவர்கிட்ட பேசி ரொம்ப நல்லா இருக்கு படம், ரொம்ப ஒரு செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை, கிளைமேக்ஸில் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய ஒரு டேரக்டர் வந்து கண்டிப்பா. ஒரு டேரக்டர் விஷ் பண்ணியிருக்காரு.